ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பாசிப்பருப்பு அவல் வச்சு சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் ஒரு 2 கப் அளவு அவல் எடுத்து, அது கொஞ்சம் தூசியாக இருக்குது, ஒரு 2 தடவை கழுவிட்டு நான் 2 கப்புக்கு 3 கப் அளவு தண்ணி ஊற்றி நம்ம ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 1 கப் அளவு சிறுபருப்பு எடுத்து 2 தடவை கழுவிட்டு 1 கப்புக்கு 2 கப் அளவு தண்ணி ஊற்றி நம்ம 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அளவுகளோடு செஞ்சால் தான் தண்ணி நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வராமல் கரெக்டாக இருக்கும். அப்படி நீங்கள் செய்யும்போது தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நீங்கள் இருத்துட்டு தண்ணி இல்லாமல் வெடிகட்டி வச்சுக்கணும். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதோ கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாவையும் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 கேரட்டு, சின்ன கேரட்டு தான், அதை நான் துருவி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இது நல்லா வதங்கின உடனே தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம சிறுபருப்பு பாருங்கள் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம அவளையும் போட்டுக்கலாம். போட்டு ஒரு வதக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலையை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பாதி லெமனை பிழிஞ்சு விட்டுட்டு புளிப்பு சுவைக்காக லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். இப்போ நல்ல ஒரு கலரி இறக்கணுன்னா சூப்பரான அவல் பாசிப்பருப்பு உப்புமானும் சொல்லலாம், பொங்கல்னும் சொல்லலாம். சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.